எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணுன்னா பூரியும் ஒரு உருளைக்கிழங்கு மசாலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம 2 சோம்பு போட்டுக்கலாங்க. சோம்பு பொறிச்சோம்னா 2 கடுகும் போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கு. பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுங்க. அது கூட இஞ்சி பூண்டு கொஞ்சம் பதவி போட்டுங்க. நல்லா வணங்கிட்டுங்க. பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவுக்கு இந்த அளவுக்கு பிணைஞ்சி வச்சுட்டோங்க. அதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. பச்சை மிளகாய் பருப்பு 2 போட்டுக்கிறேன். தக்காளி ஒரு தக்காளி, பெரிய தக்காளி ஒரு தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் போட்டுங்க. இது நல்லா இதாகி வருதுங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிச்சிருச்சுங்க. மசிச்சதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று ஒரு 1/2 கிலோ பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவு நல்லா கரைச்சி இது ஊற்றிடலாங்க. உங்களுக்கு பூரிக்கு இப்படி கொஞ்சம் கெட்டியாக வச்சா தாங்க நல்லாயிருக்கு. ரொம்ப தண்ணியிட்ட வச்சா நல்லா இருக்காதுங்க. மஞ்சத்தூள் இதில் போட்டுக்கலாங்க. கல் உப்பு இந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சாம்பார் தூள் கொஞ்சங்க. மிளகாத்தூள் காரத்துக்கு கேட்பாங்க. இது பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்காக இருந்தால் கொஞ்சம் உருளைக்கிழங்காக இருந்தால் பூரி மசாலா கொஞ்சம் நல்லா இருங்க. பாருங்கள், சுவையான பூரி மசாலா ரெடி ஆகியாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பூரி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம பூரி சுட்டுலாங்க. பூரிக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம பூரி மாவில் சப்பாத்தி தேய்ச்சாச்சுங்க. பாருங்கள், இப்படி போட்டுக்கலாங்க. நான் ஆசீர்வாத் மாவு தாங்க 1/2 கிலோ எடுத்தேன். வேறு ஒன்றும் நான் எடுக்கலை. எவ்வளோ அழகாக பொல்லி வருதுன்னு பாருங்கள். சூப்பராக பூரி ரெடி ஆகிடுச்சுங்க. ஸ்கூல் லீவு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சுவையான பூரி பாருங்கள், ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், அவ்வளோ அழகாக பூரி பூ வருதுன்னா நான் எதுவுமே போடலைங்க. வெறும் ஆசீர்வாத் மாவு தாங்க போட்டேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு போட்டோங்க. குருமாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. குருமாவும் நல்லா கொதிச்சு வருதுங்க. அது கூட நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு குருமா இனி ஜாஸ்தியாக வேணுன்னா இது கூட ஒரு 1/2 மூடி தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கலை, கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சி கொஞ்சம் தண்ணியாட்ட ஊற்றிடுங்க. உங்களுக்கு குருமா நிறையா ஆயிருங்க. நாங்கள் 3 பேருங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு தான் குருமா, 4 பேருங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு குருவா போதுங்க. உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா 1/2 மூடி தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு வச்சு அரைச்சி இதில் ஊற்றிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த காலை உங்களுக்கு டிஃபன் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.